வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸும் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸோட அனாலிசிஸும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே. நேற்றுக்கு நேற்றுக்கு நம்ம என்ன வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆட் வந்து 24,300ல இருந்து 350 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு நிஃப்டி வந்து ஒரு அப்டன் கொடுத்துருந்துச்சு, அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்ல. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா மட்டும் தான் அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தோம். இதுல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த 24,300 ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்கு மேல பிரேக் பண்ணி போனா மட்டும்தான் ஒரு அப் ட்ரெண்ட், அது ஒரு 24,550 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒருவேளை அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல, இதுல இருந்து ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா 24,000 வரைக்குமே நிப்டி ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு எக்ஸாக்டா நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே இந்த ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ண உடனே நம்ம எதிர்பார்த்த லெவலாம் 24,000 எக்ஸாக்டா வந்திருக்கு. அது கிளை கூட போயிருக்கு. அதையும் லைவ்ல அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ லைவ்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது டெலிகிராம்ல லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். லெவல்ஸ் வந்து ஒரு 920 அப்டேட் பண்ண லெவல் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனா கூட இந்த ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகாத வரைக்கும், இந்த ரேஞ்சுக்கு மேல போய் இதை பிரேக் பண்ணா அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் அதுக்கான லெவல்ஸும், இதுல இருந்து இங்க ஓப்பன் ஆனா கூட இதுல இருந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிருந்தோம். ஸோ இதுதான் ஒரு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஜோன். இதுல எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட், இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 24,000 அப்படிங்கிறது தான் லெவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ குயிக்காக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, ஸோ இதெல்லாம் பார்த்தது மாதிரியே இந்த ரேஞ்சில இருந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தோம்ல, இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மேல மூவ் ஆகவே இல்லை, இதை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ரைட்டா. ஸோ இதுல இருந்து தொடர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கு, சப்போர்ட்ல வந்திருக்கு. நம்ம இந்த தான் ரேஞ்சா மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்படி ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தோம். கரெக்டா அதே மாதிரி பிரேக் பண்ணி ரீடெஸ்டும் பண்ணி நம்ம என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருந்தோமோ அதே ஃபார்மேட்ல அப்படியே போயிருந்துச்சு. இதுல ஒரு சப்போர்ட், ஒரு சைட்வேஸ், அதே ஃபார்மேட்ல அப்படியே மூவ் ஆயிருச்சு. ஸோ 24,990 குயிக்காவே வந்துருச்சு. மறுபடியும் நம்மளோட லெவல் வந்து 24,000 தான் இருந்துச்சு. ஸோ 24,000மே கொஞ்சம் இடத்துல வந்துடுச்சு. ஓகே, 24,000. ஸோ 24,000 வரைக்கும் நிஃப்டி ப்ராப்பரான ஒரு ஃபால் கொடுத்துருந்துச்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும். இதுல இருந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இதை ரிஜெக்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ஸ் ஒரு டார்கெட்டா ரீச் ஆகி 24,000 வரைக்கும் நிஃப்டி ப்ராப்பரா ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 24,000 கிட்ட வரும்போது நம்மளோட லெவல்ல இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் கொடுத்து 23,920 இதுல ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத நேற்றுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் வரலாம். 23,920 இதுல இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் மறுபடியும் குயிக்காவே நிஃப்டி வந்துடுச்சு. அந்த ரேஞ்சும் 23,920யும் குயிக்காவே வந்துடுச்சு. 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ எப்போ பிரேக் பண்ணிச்சோ, பிரேக் பண்ணோன்னா 23,920. ஓகே, 24,000 இம்பார்ட்டன்ட் ஜோன். அதை பிரேக் பண்ணி அதில் சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆகி அதை பிரேக் பண்ணோன்னா குயிக்காவே அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அடுத்த லெவல் வந்துடுச்சு. இதையும் தாண்டியும் இந்த ரேஞ்ச், இந்த சப்போர்ட் வரைக்குமே நம்ம 23,920 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த சப்போர்ட் வரைக்கும் டச் பண்ணி அந்த சப்போர்ட்லேயே அப்படியே சைட்வேஸ் மூவ் ஆகி 23,980 23,980 இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. சார்ட்லேயே பார்த்துக்கலாம். 23,000 அதையும் பிரேக் பண்ணி இங்க வரைக்கும் வந்துருக்கு. 23,850 வரைக்குமே எப்படி ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம கொடுத்திருந்த அப்டேட் நேற்றுக்கு. இன்னைக்கு டெலிகிராம்ல லைவ்லையும் கொடுத்திருந்த அப்டேட். உங்களுக்கு டெலிகிராம்ல லைவ் மார்க்கெட் அப்டேட் டைரக்ஷன் வேணும்னா டெலிகிராம்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன்ஸ் அப்டேட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தோம். இந்த சேனல் வரைக்கும் தான், இந்த சேனல் கிட்ட வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவலா 24,000 இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் டார்கெட். அன்னைக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது 24,000 தான் ஃபைனல் டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இவ்வளவு பெரிய பால் வரணும் எதிர்பார்க்கல, இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். இந்த 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் ஆனா அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். கரெக்டா? ஓகே, 11 கரெக்ட். ஓகே, ஸோ அதையும் பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் கிட்ட வரைக்குமே வந்திருக்கு நிஃப்டி. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஃபால் கொடுத்து வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ப்ராப்பரா ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரேஞ்சை பார்த்து மூவ் ஆகும் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும், என்ன டைரக்ஷன் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபால் வந்ததுனால நாளைக்கு தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான் போகும் அப்படிங்கிற எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஏன்னா மறுபடியும் நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்னுக்கு பக்கத்துல, சப்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இத ஒரு ஒன் டே சார்ட்ல பார்த்தா ஈஸியா புரியும். நிஃப்டி தாறுமாறா மூவ் ஆயிட்டு இருக்கு மேலேயும் கீழேயும். எதனால அந்த மூவ்மெண்ட், எதனால இந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒன்னே க்ளோஸ் ஆயிருக்கிற 24 இந்த ரேஞ்ச் 23,860ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். ஓகே, இந்த ரேஞ்சில் நிஃப்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போகாது. ஓகே, இதுல ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
இதனால நிறைய லைன் இருந்த மாதிரி இருக்கும். பட் இன்ட்ராடேல 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது எதுவும் பெருசா தெரியாது. ஓகே ஓகே. நிஃப்டி ஒரு 2-3 சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவை நியூஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகும் போதும் ஒரு சேனல் பேட்டர்ன்ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி அடுத்த சேனல் பேட்டர்னுக்கு செட் ஆகுது. ஓகே. இதுல இதை பார்த்தா அப்படி கிளியரா புரியுமான்னு தெரியல, நான் டிரா பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், பட் எடுத்துக்கிறேன். இந்த சேனல் பேட்டர்ன்ல தான் நிஃப்டி இனிஷியலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்த நிஃப்டி நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். வந்து சப்போர்ட்ல ப்ராப்பரா சப்போர்ட், இதுல ஒரு 2 சேனல் பேட்டர்ன் வரும். இதுல ஒன்று, இதுல ஒன்று. இன்டர்டேல 1 ஹவர்ல பார்க்கும்போது 2 சேனல் பேட்டர்ன் வரும். பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படியே வரைஞ்சிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. நம்ம அப்போ என்ன பார்த்தோம், இந்த சேனல் பேட்டர்ன்ல அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதோ டுவர்ட்ஸ் ஆல் டைம் ஹையை பார்த்து போகும் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி தானே? அதை நியூஸை பேஸ் பண்ணி அந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துருந்துச்சு. ஓகே. வெளியே வந்திருந்த நிஃப்டி இன்னொரு சேனல் பேட்டர்ன் பார்த்து போக ஆரம்பிச்சிருக்கு. இதனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா இதுக்கு முன்னாடி இதே இன்னொரு சேனல் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும், அதையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன்ல இந்த ரேஞ்சில் நிஃப்டி இதுக்கு முன்னாடி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. இந்த ரேஞ்சில் அதோட காலம் மாற்றிடுவோமா? ஓகே. இப்போ தெரியுதா? இது ஒரு சேனல் பேட்டர்ன், இது ஒரு சேனல் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி நிஃப்டி தொடர்ந்து இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனலுக்குள்ள இப்படியே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து அப்படியே சைட்வேஸ்லேயே போய் டவுன் ட்ரெண்ட் சரி அப்படியே சின்னதாக டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஒன்ஸ் நியூஸை பேஸ் பண்ணி இதுல இருந்து பிரேக் பண்ணி அப்படியே மேலே போன உடனே என்ன பண்ணுச்சு, இந்த அந்த புது சேனல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுச்சு. இதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இந்த சேனலோட டிராவல் ஆக ஆரம்பிச்சது. இதுல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி இதுல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதே சேனல் பேட்டர்ல இருந்து பிரேக் பண்ணி கீழே வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம நேரத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் தான் நிஃப்டி இருக்குது. சரிதா? ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி அப்டன் கொடுத்து போகும் சொல்லியிருந்தோம்ல. ஏன்னா மறுபடியும் இந்த சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அப்டன் கொடுத்து மேலே போகணும். ஆனா அதுல அப்டன் கொடுக்க இதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரிஜெக்ட் பண்ண என்ன ஆச்சு, தொடர்ந்து அப்படியே டவுன் கொடுத்து இந்த சேனல் பேட்டர்ன் அப்படியே தேடி இதுல வந்து இதுல கரெக்டா ஒன் டேல சப்போர்ட் எடுத்துருக்கு. தெரியுதா? ஸோ இந்த ரேஞ்சில் இப்ப சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்ப அடுத்து என்ன நடக்கணும் பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சப்போர்ட்ல முடிஞ்சிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஆரம்பிச்சு அப்படி இதை பிரேக் பண்ண முடியல. அப் ட்ரெண்டுக்கான சேனல், இது அப் ட்ரெண்டுக்கான சேனல் பட்டன் வச்சுப்போம், இது டவுன் ட்ரெண்டுக்கான சேனல் பட்டன் வச்சுப்போம். ஓகே. இது அப் ட்ரெண்டுக்கான சேனல் பட்டன், அதை பிரேக் பண்ணி உள்ள போயிருக்கணும், ஆனா முடியல. அதுல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கான சேனல் பேட்டர்னோட டாப்ல ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுத்து நிக்குது. ஓகே. இப்ப நாளைக்கு ஒருவேளை நிஃப்டி இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படியே ட்ரேட் ஆகி இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கான இந்த சேனல் பேட்டர்னை டெஸ்ட் பண்றதுக்கு வரும். ஓகே. எங்க 24,140ங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நோக்கி வரும். இதை நோக்கி வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு உள்ள போய் செட் ஆகி தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வரும். அப்படி இல்லாம இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி நாளைக்கு இந்த சேனலுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகும். இந்த சப்போர்ட்டை நோக்கி கீழே போகும். கரெக்டா? இப்படியே கீழே போகும். இப்படியே அது பெரிய ஃபாலுக்கு எடுத்துட்டு போகும். தொடர்ந்து மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே டிராவல் ஆகி ஒரு நிமிஷம் டவுன் ட்ரெண்ட்லேயே டிராவல் ஆகி இந்த ரேஞ்சில இருந்து டவுன் ட்ரெண்ட்லேயே டிராவல் ஆகி அப்படியே கீழே போகும். அந்த ஃபால் வந்து 22,780 வரைக்கும் காமிக்குது. நாளைக்கே சொல்ல வர நாட்கள்ல இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக்கிங் உள்ள போயிடுச்சுன்னா அப்படியே ஃபால் ஆகி இந்த ரேஞ்சிலேயே டிராவல் ஆகி அப்படியே போய் 22,800 ரேஞ்ச் வரைக்கும் 22,023 22,700 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ ஒருவேளை இந்த சேனலை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நிஃப்டி உள்ள போயிடுச்சுன்னா. ஓகே. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி உள்ள போயிடுச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். ஓகே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஷார்ட்டா பார்த்துடலாம். ஓகே 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 ரைட் தான். இப்போ இதுதான் நாளைக்கோட எக்ஸ்பெக்டேஷன். நாளைக்கு
இந்த சப்போர்ட்ல இந்த சேனல் பேட்டர்ல சப்போர்ட் எடுத்திருக்கா, இன்டர்டேல பார்த்துடலாம். இப்போ ரூட்டின் மினிட்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே, ரைட், ஒரு மினிட். இப்போ இன்னைக்கு பார்த்தா கிளியரா தெரியும், ப்ராப்பரா இதை ரிஜெக்ட் பண்ணி அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இங்க வரைக்கும், இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வந்துடுச்சு. கரெக்டா? ஸோ நாளைக்கு என்ன பண்ணணும், இதுல சப்போர்ட் எடுக்கணும். நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சுன்னா உடனே ஜம்ப் பண்ணி பிஇ சைடு ட்ரேட் எடுக்க முடியாது. அது ரிஸ்கா கூட அமையலாம். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாலும் இங்க சப்போர்ட் இருக்கு, சேனலோட சப்போர்ட் இருக்கு. இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, ட்ராப் பண்ணி பார்த்துருவோம். இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வருதுன்னாலும் இது வரைக்கும் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுல நிஃப்டி என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சில் 23,800ங்கிற ரேஞ்சில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட்ல இருக்கு 23,850 இதுக்கு மேல போயிடுச்சுன்னா நிஃப்டி 24,000 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 24,000 வாட்ச் பண்ணணும். 24,000 ரிஜெக்ஷன் எடுக்குதா இல்ல அதை பிரேக் பண்ணி மேல போகுதான்னு. 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வரும். இது வரைக்கும் இங்க வரைக்கும் போகலாம். 24,205 வரைக்கும் போகலாம். ஒருவேளை 24,000 பிரேக் பண்ண முடியலைன்னா அதுல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் டுவர்ட்ஸ் சப்போர்ட் நோக்கி வரும். இங்க 23,800 ரேஞ்சை நோக்கி வரும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வரலாம். இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 24,000 டெஸ்ட் பண்ணி போகலாம். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் 24,000ல இருந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா 4,200 வரைக்கும் போகலாம். இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 23,800 வரைக்கும் வரலாம். இது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. ஓகே, ஒருவேளை நாளைக்கு இந்த ரேஞ்சிலேயே, ஸோ இது வரைக்கும் இதுல ரிவர்சல் ஆகிறதுக்கு பதிலா, ஓகே, இதுல ரிவர்சல் ஆகிறதுக்கு பதிலா இந்த ரேஞ்சிலேயே பிரேக் பண்ணி உள்ள வந்துடுச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும், மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணதான் பார்க்கணும். ரீடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நிஃப்டி அப்படி ஸ்ட்ரைட்டா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 23,370 வரைக்கும் ஃபால் ஆகலாம். நாளைக்கு டார்கெட்டா 23,550 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த சேனலுக்குள்ள வந்துடுச்சுன்னா 23,380 வரைக்கும் இனிஷியலா ஃபால் ஆகலாம். நாளைக்கோட டார்கெட் 23,550 வரைக்கும் ஃபால் ஆகலாம். இது வரைக்கும் 550 வரைக்கும் ஃபால் ஆகலாம். பெரிய ஃபால் வந்து இது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இது வரைக்குமே கூட போகலாம். இதுதான் வீக்லி சப்போர்ட் இருக்கு, இது வரைக்குமே கூட போகலாம். ஓகே, இதுதான் மூணாவது பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த ரேஞ்ச். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தா கூட இதை பிரேக் பண்ணதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், டவுன் ட்ரெண்ட் தான். நாளைக்கும் நாளை கழிச்சும் இது வரைக்கும் கூட போகலாம். 23,360 வரைக்கும் போகலாம். ஓகே, இன்னைக்கு நாளைக்கு இது வரைக்கும் கூட வரலாம். 23,560 வரைக்கும் வரலாம். ஒருவேளை இதுல பிரேக் பண்ணல, இல்ல சப்போர்ட் எடுத்துருச்சு, சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னா இனிஷியலா 24,000 வரைக்கும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,200 வரைக்கும் நிஃப்டி போகலாம். ஓகே, ஒருவேளை 24,000 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும், அப்படியே ரிவர்சல் இது வரைக்கும் வரலாம். 23,800 வந்து நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில மறுபடியும் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டியில இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஓகே, சென்செக்ஸோட வியூவும் பார்த்துருவோம். சென்செக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சில் தான் இன்னைக்கு சென்செக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ரேஞ்சில் ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து வீக்லியில. ஓகே, இதுல வீக்லியில 1, 2, 3, 4 வாரம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் வந்து இதை டெஸ்ட் பண்ணி இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல அப்டன் கொடுத்து போயிருக்கு. மறுபடியும் இதுல கீழே வரும்போது சப்போர்ட்ல மேல போயிருக்கு. அதே ரேஞ்ச் தான், இதுல எல்லாம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் மறுபடியும் இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து நல்ல அப்டன் கொடுத்து போயிருக்கு. இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறதும் அதே ஜோன் தான். ஓகே, ஸோ டைரக்டா நம்ம ஃபால் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் நிஃப்டியில பார்த்தது மாதிரி தான். நிஃப்டி ஒரு சப்போர்ட் பக்கத்துல இருக்கும்போது சென்செக்ஸுக்கும் அதே ரேஞ்ச் தான், இல்ல ஒரு சப்போர்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ ரெண்டுமே பிரேக் பண்ணுச்சுன்னா கீழேயும், பிரேக் பண்ண முடியலன்னா சப்போர்ட் எடுத்து மேலேயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஓகே, இந்த சப்போர்ட்ல ரிவர்சல் எடுத்துச்சுன்னா நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இன்டர்டேல பார்த்துருவோம், 15 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். ஸோ இப்போ சென்செக்ஸும் இந்த ரேஞ்சை சப்போர்ட்டா எடுத்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் போலாம்னா டுவர்ட்ஸ்
ஒரு நிமிஷம். இங்க போச்சு இது. ஸோ இது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஓகே, இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இது வரைக்கும் இனிஷியல் 77,930ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணி நல்லா அப் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா 78,500 வரைக்கும் கூட சென்செக்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலா 77,900 வரைக்கும் போகலாம். அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சுன்னா 78,500 வரைக்குமே போகலாம். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியல, நாளைக்கு இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்டும் அமையும் பட்சத்துல சென்செக்ஸோட டார்கெட் டவுன் சைட்ல 75,880 இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு எப்படியும் மார்னிங் தெரிஞ்சிடும்ல இந்த ஜோன்ல என்ன ரியாக்ட் பண்ணுதுங்கிறது மார்னிங் தெரிஞ்சிடும். எந்த சைட்ல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுல பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வந்துருச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான் டுவர்ட்ஸ் 75,850 வரைக்கும் இனிஷியலா வரலாம். ஓகே, இதுலயும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்துல இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவல் இது வரைக்கும் வரும். 75,240 வரைக்கும் வரும். நாளைக்கே வருதா இல்லையான்னு தெரியாது. பட் இது வரைக்கும் இனிஷியலா வரலாம். நாளைக்கு 75,860 வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதை பிரேக் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ஒரு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா நாளைக்கு அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரு சப்போர்ட்டுக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அந்த சப்போர்ட்ல என்ன பண்ணுதுங்கிறத பாக்குறது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பாக்குறது முக்கியம். அதுல இருந்து ஒரு அப் சைடோ டவுன் சைடோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே, ஸோ எடுத்த உடனே நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் இல்லை நாளைக்கு அப் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சப்போர்ட் கிட்ட இருக்கிறனால. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்ல என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் வியூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.